சென்னை மெரினா கடற்கரையில் நாளை நடைபெறவுள்ள இந்திய விமானப்படை சாகச நிகழ்ச்சியை முன்னிட்டு சென்னையின் சில இடங்களில் வாகன போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு தினத்தை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் நாளை போர் விமானங்களின் சாகச நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்ச்சியை காண பல லட்சம் பேர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் நாளை சென்னை மாநகரில் சில இடங்களில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி திருவான்மையூரிலிருந்து பாரிமுனை வரை காமராஜர் சாலையில் போக்குவரத்திற்கு அனுமதி கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவான்மையூரிலிருந்து பாரிமுனை செல்வோர் சர்தார் பட்டேல் சாலை, காந்தி மண்டபம் சாலை, அண்ணா சாலை வழியாக செல்லலாம். பாரிமுனையிலிருந்து திருவான்மையூர் செல்லும் வாகனங்கள் அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, காந்தி மண்டபம் வழியாக செல்லலாம். அனுமதி சீட்டு வைத்துள்ளவர்கள் மட்டும் காமராஜர் சாலையில் காந்தி சிலை முதல் போர் நினைவு சின்னம் வரை செல்ல அனுமதிக்கப்படுவர். அண்ணா சாலையிலிருந்து செல்லும் மாநகர பேருந்துகள் வாலாஜா சாலை, திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலை, ரத்னா கஃபே சந்திப்பு, ஐசோஸ் சந்திப்பு, டாக்டர் நடேசன் சாலை, ஆர்கே சாலை, VM தெரு, மந்தைவெளி, மயிலாப்பூர் வழியாக சென்று தங்கள் இலக்கை அடையும். கிரீன்வேஸ் முனையிலிருந்து வரும் வாகனங்கள் மந்தைவெளி, ஆரேபுரம் 2வது பிரதான சாலை, TTK சாலை, RK சாலை, அண்ணா சாலை வழியாக சென்று தங்கள் இலக்கை அடையலாம். வணிக வாகனங்கள் காமராஜர் சாலை, அண்ணா சாலை, சாந்தோம் நெடுஞ்சாலை, RK சாலை, கத்தீட்ரல் சாலை, வாலாஜா சாலையில் செல்ல காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. அனுமதி சீட்டு இல்லாதவர்கள் வாலாஜா சாலையில் வாகனங்கள் நிறுத்தும் இடங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சென்னை போக்குவரத்து போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். சாகச நிகழ்ச்சியை காண வருபவர்களின் வாகனங்களை நிறுத்த தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி கடற்கரை சாலையில் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் மிக முக்கிய பிரமுகர்களின் வாகனங்கள் நிறுத்த அனுமதிக்கப்படும். மாநில கல்லூரி, சுவாமி சிவானந்தா சாலையில் வாகனங்கள் நிறுத்த அனுமதிக்கப்படும். லேடி வெலிங்டன் கல்லூரியில் நீல வண்ண அனுமதி சீட்டு உள்ள வாகனங்கள் மட்டும் அனுமதிக்கப்படும். சாந்தோமில் காது கேளாதோர் மற்றும் வாய் பேசாதோர் CSI பள்ளி, செயின்ட் பெட்ஸ் மேல்நிலை பள்ளி, புனித சாந்தோம் பள்ளி, செயின்ட் பெட்ஸ் மைதானம், கத்தீட்ரல் ஆரம்ப பள்ளி, சாந்தோம் சமுதாய கூடம் ஆகிய இடங்களிலும் லூப் ரோடில் ஒரு பக்கமாகவும் வாகனங்களை நிறுத்தலாம். டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் MRTS லைட் ஹவுஸ் சாலை, NKT பள்ளி, குயின் மேரிஸ் கல்லூரி, புனித எபாஸ் பள்ளி ஆகிய இடங்களில் வாகன நிறுத்தங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வாலாஜா சாலையில் கலைவாணர் அரங்கம், ஓமந்தூரார் மருத்துவமனை மைதானம், விக்டோரியா விடுதி மைதானம் ஆகிய இடங்களில் வாகன நிறுத்தம் அமைக்கப்பட்டுள்ளது. அண்ணா சாலையில் தீவுத்திடல் மைதானம், PWD மைதானம், மன்றோ சிலை முதல் பல்லவன் சாலை சந்திப்பு வரை மற்றும் MRTS சிந்தாதிரிப்பேட்டை ஆகிய இடங்களில் வாகன நிறுத்தம் அமைக்கப்பட்டுள்ளது. வாகன நிறுத்தங்கள் அமைக்கப்பட்டுள்ள இந்த இடங்களில் காலை 9:30 மணிக்குள் தங்கள் வாகனங்களை நிறுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வாகன நெரிசலை தவிர்க்க மாநகர பேருந்துகள், மெட்ரோ ரயில், பறக்கும் ரயிலை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சென்னை போக்குவரத்து போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.